பகவான் நாம திருவடி தான் முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்லி கொடுத்தா. கீத சாரந்தான் திருப்பாவை. நாராயணனே நமக்கே பறை தருவான் பகவான், பையத்துயின்ற பரமன் அடிபாடி திருவடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாமா. இந்த 3 சப்ஜெக்ட் தான் முக்கியம். அதுக்கு அடுத்தாப்புல இதை சொல்றவா திருவடி, பக்தனோட திருவடி. பரம பாகவதன் கொண்டாடணும். அடுத்தது இல்லறத்தில் ஈடுபடுற நாம தானம் பண்ணணும். யக்ஷபிரசனத்தில் சொன்னான்னு சொன்னேனே, தகை பெரு தானம், தானம் பண்ணணும். மற்றொரு கருத்து நேற்றுக்கு சொன்னேன், முக்கியமாக எல்லாத்தையும் கடமையாக செய். கர்மயோகம் தான் எடுத்திருக்க, பலனை பற்றி யோசிக்காது, எல்லாமே கடமையாக பண்ணுங்க. நம்மளை இவா திருப்பி நினைப்பாளா அப்படின்னு நினைக்காது. அப்படி நினைக்கிறதுக்கே கவலை வந்துடும். ஆமாம், அது வேண்டாம். நம்ம பாட்டுக்கு டியூட்டி. இன்ஜின் டிரைவர்கிட்ட கற்றுக்கோ. ட்ரெயினில் நம்ம ரிசர்வ் பண்ணுறோம், நம்ம தான் போய் நம்மளோட கம்பார்ட்மெண்ட்டில் போய் உட்கார்றோம். நம்ம ட்ரெயினில் ராக்போர்ட்டில் உட்கார்ந்த உடனே இன்ஜின் டிரைவர் வந்து கம்பார்ட்மெண்ட்டு பூரா வரிசையாக வந்து எல்லோரும் உட்காந்துட்டேளான்னு கேட்குறானா? இல்லையே. அவனுக்கு காடு கொடி காமிச்சாச்சுன்னா வண்டி எடுத்துருவான், சிக்னல் இல்லைன்னா வண்டியை நிறுத்திடுவான், அவ்வளோதான். நீ ஊமையில் தான் போய் படுத்துக்கணும். புரிஞ்சுது அவனுக்கு? சரி, இல்லை நீ போய் கேட்டியா டிரைவரை, என்ன ஓட்டுவியோ இல்லையோ அப்படின்னு கேட்டியா? பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போன போது இல்லையே, உன் சீட்டில் தானே உட்கார்ற. இதுதான் வாழ்க்கையோட தத்துவம், புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்தவா சமாச்சாரத்தெல்லாம் தலையிடப்படாது. எதுக்கு? ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போலேன்னர் பட்டத்தர். சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் அவ்யாபாரேஷு வியாபாரகா. அடுத்தவன் சமாச்சாரத்தில் தலையிடுற சததம் கீழோத்பாட்டீவ வானரகா. ஆப்பசச்ச குரங்கு கதை தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இந்த ஆப்பு வைக்கிறாங்கிறானே, அது ரொம்ப பேருக்கு தெரியாமலே பேசுகிறான். இந்த விறகு வெட்டி கூர்மையாக ஒரு ஆயுதம் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஆப்புன்னு பேர். அதுதான் இப்போ ஆப்புன்னு வந்துடுது. இப்போ ஆப்பில் தான் எல்லோரும் ஆப்பு வச்சுன்னு இருக்க. இந்த கூர்மையாக இருக்குது பாருங்க, அதை போடுவான். அதை போட்ட உடனே அது பொழக்கும், பூரா பொழக்காது. இவன் கோடாலி எடுத்து போடுவான். என்ன கேள், கோடாலி எடுத்து போட்ட உடனே இப்போ பொழக்கணும். இப்போ என்ன பண்ணுவான், இந்த இடது காலை இந்த பாதியாக பொழந்தானே அந்த ஒரு பாகத்து பகுதியில் காலை ஊனிப்பான், 2 கையால் இப்படி பொழப்பான். அப்போ இந்த கோடாலி அந்த ஆப்பு விழுந்துடும், இது பொழந்துடும். இந்த காலை வச்சு ஊனி இருப்பான். இதை மரத்தில் உட்கார்ந்த குரங்கு பார்த்துருந்தது. அவன் இந்த காலை ஊனிக்கிறத கவனிக்கலை. நம்மளும் விறகு வெட்டுவோம்னு வந்தது, வந்து அது பொழந்தது. விறகு திருப்பி அடித்து அது மாட்டின்ட்டு பிராணம் போயிடுது. அப்பதனை அந்த குரங்கு மாதிரி நம்ம மாட்டின்னு இருக்கோமா இல்லறத்தில். புரிஞ்சதா? அப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போலே பட்டினத்தார். அகப்பட்டீர் கிடந்து உழல அகப்பட்டீர் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போது மற்றொரு கருத்து, பூலோகன்னா கஷ்டம், இப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்காதுங்க. நம்ம மனுஷ ஜென்மா எடுத்தாச்சு, இனிமேல் ஜென்மா எடுக்காமல் இருக்க என்ன வழி? அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. சரி, ஒன்றே ஒன்று தான் பகவான்கிட்ட ப்ரே பண்ணலாம், அடுத்த ஜென்மா நல்ல ஜென்மாவாக கொடு, இதை விட பக்தி செலுத்துகிற மாதிரி அப்படி கேளுங்க. ஏன்னா ஜென்மாவே வேண்டாம்னு சொல்லணும்னா நம்ம புண்ணியமும் பண்ணக்கூடாது, பாவமும் பண்ணக்கூடாது, அப்படி நம்ம நடந்துக்கலை. அதனால் அந்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம், மோட்சம் கிடைக்குமான்னு. இன்னொன்று, நீ அப்படியே ப்ரே பண்ணாலும் மோட்சம் கொடுக்கறது பகவான் தான், அவன் நினச்சா தான் கொடுப்பான். இந்த ஆத்மாவுக்கு கொடுக்கலாம், கொடுக்கப்படாது, அவன் தீர்மானிக்கணும். நாம் 2 பேர் தீர்மானிக்கிறதுல கிடையாது. ஆமாம், இப்படி வாழ்ந்தால் மோட்சம் கிடைக்கும்னு இருக்குது. ஆனால் தீர்மானம் பண்ணுறது பகவான். அடியேன் அதனால தான் சொல்கிறேன், அந்த விஷயத்துக்கே போக வேண்டாம், அந்த மோட்சமே வேண்டாம். நேற்றுக்கே சொல்லிட்டேன்னு, பகவான் வைகுண்டத்திலே இருக்க மாட்டேங்கிறான், அப்புறம் எதுக்கு அந்த மோட்சம்? அவனும் அங்கே இல்லை, சனியன், அப்புறம் என்னத்துக்கு? அங்கே பொண்டாட்டி பையன் பொண்ணு பேரம் பேத்திலாம் கிடையாது. நீ பாட்டுக்கு நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டு இருக்கணும். நாராயணன் ஒன்றையே கவனிப்பனான்னு தெரியாது அங்கே போயாச்சுன்னு. ஆமாம், $543 எம்பியே பிரதம மந்திரிக்கு பூராவும் தெரியாது. அப்புறம் பிரஜையாக இருக்கிற ஒன்றையும் என்னையும் தெரியுமா? சொல்லு. அந்த மாதிரி தான் பரமபதத்தில் இருக்கிற பெருமாள். நம்ம இங்கே இருந்தோம்னா அவருக்கு தெரியும், ஏன்னா கூப்பிடுறோமே இங்கே பூலோகத்துலேருந்து கூப்பிடுறவன் குறைவு. அதனால தான் கலியுகத்தில் ஜென்மாவஸ்தின்னா. புரியுறதா உங்களுக்கு? பூலோகத்தில் நம்ம கூப்பிடுற லிஸ்ட்டில் இருப்போமே. ஆமாம், அதனால் அடியனை பொறுத்த வரைக்கும் கேட்டேன்னா பூலோகம்தான் வஸ்தி. இப்போ ஒருத்தர் சொல்லுவார், கஷ்டமெல்லாம் இருக்கே, இருந்துட்டு போகிறது, சமாளிப்போம், பெருமாளை கூப்பிட்டு. அங்கே ஒரே கஷ்டம்னா பெருமாளை கவனிக்க மாட்டானே, அதுக்கு எங்கேயாவது கவனிப்பனே பகவான். இங்கே இருந்தால் சௌக்கியமாக இருக்கலாம். ஆமாம், ஆனந்தமாக பகவான் நாம சொல்லலாம், ஆனந்தமாக கேட்கலாம், கோயிலுக்கு போகலாம், பஜனைக்கு போகலாம், உபன்யாசத்துக்கு போகலாம், எவ்வளவு இருக்குது. டூர் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அங்கே ஆத்துக்கறியெல்லாம் கிடையாது. இங்கே ஆத்துக்கறி, அவளோட கொடைக்கானல் போகலாம், வைகுண்டத்துலேருந்தால் போக முடியாது. ஆமாம், இங்கே ஆத்துக்கறியோடு இருந்தால் தான் ஸ்கூட்டரில் போகலாம், காரில் போகலாம். இங்கே தான் பையன் பொண்ணு பேரம் பேத்தி. அம்மா அவ்வா சொல்லுவா வேதாந்திகள், இப்படி புள்ள பொண்ணு பேரம் பேத்தினே இருக்கியேன்னு. அவளுக்கு அதெல்லாம் கிடையாது, வேண்டாங்கிற. அவளுக்கு இருந்தால் சொல்லுவாளா? அப்பேற்பட்ட ஆதிசங்கரே அம்மா போனதுக்கு அழுதர். ஏன் அழாமல் இருக்கிறது தானே? பட்டினத்தார் அழுதர். இப்போ அவன் மட்டும் அழலாம், நம்ம அழக்கூடாதா? சொல்லு. நான் கொஞ்சம் நீ மாற்றா பேசுகிறேன்னு நினச்சாலும் சரி, இப்படி பேசுகிறேன்னு வேணாலும் நினச்சிக்கோ. இங்கே பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி க்ஷேத்திரம்லாம் இருக்குது. இங்கே போனால் தான் புளியோதரை பொங்கல்லாம் கொடுப்பா. பரமபதத்தில் தரமாட்டா. பரமபதத்தில் சாப்பாடெல்லாம் கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க. அதனால் நமக்கு we don't want பரமபதம். பூலோக வைகுண்டம் இதுவே போகிறோம். ஸ்ரீரங்கம் இருக்குது, திருப்பதி இருக்குது, எத்தனை க்ஷேத்திரம், எத்தனை கிராமங்களில் க்ஷேத்திரம். புரிஞ்சுக்கோங்க, எத்தனை இருக்குது.
பல திவ்ய தேசம் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல பிறக்கிறோம், வளர்கிறோம், செட்டில் ஆகிறோம். இப்போ யாரும் ஒன்று கேட்க மாட்டான். நீ மெட்ராஸில் வேலையெல்லாம் பார்த்துவிட்டு நான் அப்புறம் ஸ்ரீரங்கம் போகிறேன், இல்லை எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஆழ்வார்பாடின ஊருக்கு போய் தங்கிட்டு பகவானை சேவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு. யார் கேட்க போகிறா? ஒருத்தரும் கேட்க மாட்டேன். ஆமாம். அதனால் உசந்தது அதுவும் இந்த பாரத பூமி. பகவானை வேண்டிக்கோ. இந்து மதத்தில் தான் பிறக்கணும், தமிழ்நாட்டில் தான் பிறக்கணும், வேண்டிக்கோ. ஆமாம். அப்போ தான் நம்ம எல்லா பாஷையிலையும் இருக்கிற பாட்டெல்லாம் பாடுவோம். ஹிந்தி பாடுவோம், சமஸ்கிருதம் பாடுவோம், தெலுங்கு, கன்னடம் பாடுவோம். என்ன வடக்க பிறந்தா இதெல்லாம் பாட மாட்டோம். அதனால் வடக்க பிறக்க வேண்டாம். இங்கேருந்து வடக்க போய் சேவிச்சுட்டு வருவோம். காசி, கங்கை, பத்ரி என்னெல்லாம் உண்டோ சேவிச்சுட்டு வருவோம். ஆமாம், நான் போயிட்டு வந்தேன். காசி, அயோத்தியெலாம் போனேன். ஆமாம், அதுவும் சில ஊர்லாம் போகல, பத்ரிலாம் போகல, இன்னும் கேதார்நாத்தெல்லாம். அது இன்னும் பிளேனில் போகணும், ஹெலிகாப்டரில் போகணும், அது பயமாக இருக்குங்கிற. எனக்கு ஏரோப்ளேன்னாலே பயம். அதில் தான் ரிசர்வ் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். இருந்தாலும் பயம். ஆமாம், 99% ட்ரெயினில் தான் போவேன். இதுக்கு சொல்ல வரேன், பூலோகத்தில் அழகாக பகவான் நாம சொல்லிண்டு அவன் பெருமையை பாடிண்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம். ஆமாம், இங்கே ஆனந்தமாக இருக்கிறோம், பஜனை பாடிண்டு நல்லா. ஒன்றும் கவலையே கிடையாது. ஒரு மாமா இப்படி நான் ஒரு ஊரில் சொல்கிற போது, உள்ள நாட்டு பொண்ணு வச்சுக்க மாட்டேங்கிறாளே. வேண்டாம் வேண்டாம், முதியோர்லத்துக்கு போய்டுறோம். இல்லைங்க, நம்ம கட்டின வீட்லேயே தனியாக இருக்கிற வரைக்கும் இருக்கோம். இப்போ ஃபோன் பண்ணால் ஜில்லுன்னு சாம்பார், ரசம், கறி, கூட்டு எல்லாம் வந்துடும். நமக்கு ஏத்தாப்பில் பண்ணி தருவோம். இப்போ சாப்பிட்டு போகிறோம், அவ்வளோதானே. இப்போ ஒன்று இன்னும் வசதிக்கு பஞ்சம். கொண்டு வந்து கொடுக்குறாள் டோரில், கதவை தட்டி. ஆமாம், அதுவும் இந்த இப்போ இந்த 10 இயர்ஸாக சௌகரியமாக இருக்குது. 50 வருஷம் முன்னால் கூட இப்படி கிடையாது. ஆமாம், 10 வருஷமாக சௌகரியமாக இருக்குது. பகவான் நம்மளை சௌகரியமாக தான் வச்சுருக்கான். பிள்ளை பொண்ணு வச்சு கட்டி என்ன போகிற, நம்ம பாட்டுக்கு இருந்துட்டு போகிறோம். எப்படி நம்ம போனால் அவளுக்கு தான் ஃபோன் போகும், அவ்வளோதானே. ஃபோனை இன்றைக்கி வந்தால் போருமே. தைரியமாக இரு, போல்டாக இரு, கவலைப்படாத. ஆமாம், இப்போ நான் ஒரு ஊருக்கு உபன்யாசத்துக்கு போன போது பேரெல்லாம் சொல்லப்படாது. ஒரு அம்மையா முண்டாட்டி வந்தா, என்னோடய ஃபேனு சேவிச்சா. என்னன்னு 2 பிள்ளையும் அடவா இல்லை, பேசுறது கூட இல்லை. அதனால் என்ன ராமஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு. இல்லை, நாங்கள் இப்போ உங்களை பார்த்து சேவிச்சுட்டு சமுத்திரத்தில் போய் விழுந்துள்ளான்னு இருக்கோம்னு. இல்லை அம்மா, அந்த வேலையை பண்ணி தொலையாத, அப்புறம் போலீஸ் என்ன வந்து என்கொயரி பண்ணுவோம், கடைசியாக அவங்கள தானே வந்து பார்த்தாலாமேன்னு. இது வேண்டாத வேலை, நேராக வீட்டுக்கு போ, பகவான் நாம ஜபம் பண்ணு. பையன் பேசாட்டி போகிறான், ஒரு நாள் பேசுவான். எங்கே போகிறான் பேசாமல்? அம்மா, அதை பற்றி கவலைப்படாத போ அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். பையன் பேசலை, பொண்ணு பேசலை, ஒருத்தரும் பேசலை, பேசவே வேண்டாம். நீ பாட்டுக்கு பகவான் நாம சொல்லு. பேசினா பேசு, பேசலைன்னா வேண்டாம். என்ன இப்போ குறை? பகவானோட பேசு, பகவான் நாம சொல்லு. எப்படி இருந்தாலும் சொல்லலாம், நடந்துட்டு சொல்லலாம், படுக்கையில் உட்காண்டிருக்கே சொல்லு, ஒரு குறையும் இல்லையே. அவன் அதைத்தானே சொல்கிறான், எங்கேயும் எங்கே வேணாலும் உட்காந்து சொல்லு, எப்படி வேணாலும் சொல்லு, நான் உனக்கு கிருபை பண்ணுறேங்கிறான்.
நமக்கு கிருபை பண்ணுறேன், நம்மளோட பேசுகிறேங்கிறவாளோட பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் பேசாதவாளை ஏன் பேசலேன்னு கேட்டுருக்கு. எனக்கு தான் ஜோசியம் வருது, ஜோசியத்துக்கு ஃபோன் வருது. என் பிள்ளை பேசுவேனா, பொண்ணு பேசுவேனா, என்ன பரிகாரம் பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம், மௌனமாக இருந்தாலே போடுறோன்னு. எதுக்கு பேச மாட்டேங்கிறவாள்கிட்ட எதுக்கு பேசணும்? இந்த பூமியில் தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயம், நம்மள்கிட்ட எல்லாரும் காரியம் ஆகிறதுக்கு தான் பேசுவா. ஆமாம், காரியம் ஆகலைன்னா பேச மாட்டேன். ஒன்று மொழிதான் உங்களோட ஃபோனே பண்ண மாட்டேன். பரவாயில்லைங்கிற எங்கள் அப்பா அந்த நாள்லேயே சொல்லுவார், யாராவது சொந்தக்காராக தெரிஞ்சவா அது அவசரத்தில் உங்களுக்கு தான் பத்திரிகை கொடுக்க விட்டேன்னு. அதனால் என்ன கல்யாணம் ஆச்சு சொல்லியம்பர். எங்கள் அப்பா சொல்லுவார், இவன் பத்திரிகை கொடுக்காதவன் தாண்டா நல்லவம்பர். ஏன்னு கேட்போம். நம்ம போக வேண்டாம் பாரு, இப்போ போகிறதா, தபால் போடுறதா, எவ்வளோ ஓதிடுறது, இதெல்லாம் பிரச்சனை. ஆமாம், எவன் தபால் பத்திரிகை போடலையோ அவன் நல்லவன். ஆமாம், இப்போவுமே எவன் கல்யாண பத்திரிகை அனுப்பலையோ நமக்கு நல்லவன். ஆமாம், ப்ராப்ளம் இல்லை பாரு. போகணுமா, இப்போ எனக்கு எல்லாரும் அனுப்புகிறா, நான் வாட்ஸ்அப்லேயே பண்ணுங்கோமே, பண்ணிவிடுறா. இப்போ எனக்கு கவலை, எங்கேயோ நடக்கும். ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சௌக்கியமாக நடந்ததான்னு கேட்கணும். நம்ம ஏதோ இந்த உபன்யாச புஸ்தகம் படிக்கிறதுல அதெல்லாம் மறந்துடுவோம். இருந்தாலும் ஏதோ ஒன்று ரெண்டோ ஞாபகம் வச்சுன்னு கேட்பேன். அவளே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புவா. ஃபோட்டோ வந்தவுடனே ஓ இன்றைக்கி கல்யாணம் சொன்னால் நம்ம கேட்போன்னு கேட்பேன். ஆமாம், உபன்யாசம் நடத்துகிற பத்திரிக்கையவே கமிட்டிக்காரர்கிட்ட சொல்கிறேனே வாட்ஸ்அப் பண்ணுங்கோ. அவள் சொல்கிறா கொரியர் பண்ணட்டுமான்னு கேட்குறா. நான் பத்திரிகையை வாட்ஸ்அப்பில் அனுப்புன்றுவேன், உபன்யாச பத்திரிகை. அவன் அனுப்புவான், நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கேன், கீழே வந்து போஸ்ட் வந்திருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் எனக்கு இந்த காலத்தில் ரொம்ப சௌரியம் இந்த வாட்ஸ்அப்பு. எனக்கு அனுப்பிச்சுட்டா நான் அதை என் ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் போட்டுருவேன், அவ்வளோதானே. ஆமாம், ரெண்டு பக்கமும் சைன்யம் நிற்கிறது. கிருஷ்ணர் கீதையை உபதேசம் பண்ணார். யுத்தம் நிச்சயம் நடக்கிறது. முதல் நாள் சண்டையில் ஸ்வேதன் தளபதியாக இருந்தான், போனான். ரெண்டாம் நாள்லேருந்து திருஷ்டத்யும்னன், பஞ்சபாண்டவா மைத்துனன், திரௌபதி சகோதரன் தளபதியாக இருக்கான். தர்மம் கடைபிடிக்கலைன்னு சொன்னால் அவன் எந்த விஷயத்துலையும் தோற்று போவான். அதர்மம் நீங்கள் கேட்பள், அதர்மமானலாம் ஜெயிச்சுன்னு இருக்கானே, சௌக்கியமாக இருக்கானேன்னு. சௌக்கியமாக இருக்கேன்னு உங்களுக்கு யாராவது மெசேஜ் கொடுத்தானா எனக்கு சொல்லுங்க. அவன் ரகசியமாக கஷ்டப்படுவான், தெரியுமா உங்களுக்கு? ஆதிசங்கர்கிட்ட சிஷ்யம் கேட்டான், சாகும் வரை மனிதனை துன்புறுத்துவது எதுன்னு. ரகசியமாக செய்த பாவம். புரியுது? ஆமாம், வெளியில் சொல்ல முடியாது. நீங்கள் அவன் கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறான், அப்படி சம்பாதிக்கிறான், யார் நிம்மதியாக இருக்கான்? போய் கேளு, நிம்மதி வராது. ப்ளசண்ட்டாக இருக்கணும் சார். மற்றொரு கருத்து, நாளைக்கு நம்மளை யாரும் இவன் பொல்லாதவன், கொள்ளையடித்து சம்பாதிச்சான் இப்படின்னு சொல்லக்கூடாது. இதில் வேடிக்கை பாருங்கோ, தப்பு பண்ண துரியோதனம் பொண்டாட்டியோ, துரியோதனம் பொண்டாட்டியோ, ராவணன் பொண்டாட்டியோ யாருமே வந்து புருஷன் போனவொன்னே பாராட்டலை. ஏன் பாராட்டலை? தப்பு பண்ணவா, அவளுக்கு தானே கூட இருக்கா தெரியும், அதர்மம் பண்ணான்னு தெரியுமே. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, யாரையும் ஏமாற்ற முடியாது இந்த பூமியில். முதல்ல அவனையே ஏமாற்றிக்க முடியாது. ஆமாம், இன்றைக்கி கர்ணன் பார்க்க போகிறோம். விவரம் தெரியாமல் எல்லாரும் பேசுகிறான், கர்ணன் செஞ்சோற்று கடன் கழிச்சான்னு, கும்பகர்ணன் கழிச்சான்னு. எனக்கும் தெரியலை. 10,000 பாட்டு கம்பன் எழுதியிருக்கான். ஒரு வருஷம் ராமாயணம் சொன்னேன். தெரிஞ்சுக்கோங்க, கும்பகர்ணனும் செஞ்சோற்று கடன் கழிக்கலை, கர்ணனும் செஞ்சோற்று கடன் கழிக்கலை. நான் தரேன் ப்ரூஃப், இப்போ சொல்கிறேன். அன்றைக்கி கிருஷ்ணன் தூது சொல்கிறேன், இன்றைக்கி வந்திருந்தேன்னா தெரியும்.
குந்தி வந்து கர்ணனை பார்க்குற போது நான் பானுமதி புடவையை பிடிச்சி இழுத்து தப்பு, சொக்கட்டான் விளையாடுற போதுன்னு சொல்கிறான். அது ஒரு பெரிய சர்ச்சை. 50 வருஷம் முன்னாலே என்ன ஒரு பையன் வந்து கேட்டான். என்ன கேட்டான்? நீங்கள் என்ன மாமா கர்ணனை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேள், திரௌபதி புடவை பிடிச்சி இழுன்னா பானுமதி புடவை பிடிச்சி இழு தப்புங்கிறானே, வியாக்கியானம் கொடுங்கன்னா மேடைக்கு போகிறதுக்கு முன்னால் கொடுத்தேன். திரௌபதி புடவையை பிடிச்சி இழுன்னு சொன்ன அயோக்கியன் அவன்தான். பாரதி சொல்லுவான், பாதக கர்ணன் சொல்வான் தையல் சேலையை களைவாய் தூக்கி எறி அவளோட ஆடையன்னா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறான், அம்மாட்ட நான் பானுமதி நான் ஏகாந்தமாக விளையாடுற போது பிடிச்சி இழுத்தேங்கிறான். இவன் பானுமதி புடவை பிடிச்சி இழுக்கிற போது இவனுக்கு பானுமதிக்கு துரியோதனை 3 பேருக்கு தான் தெரியும். அவன் சபையில் இழுன்னு சொன்னான், அவ்வளோ பேருக்கும் தெரியும். 3 பேருக்கு தெரிஞ்ச சமாச்சாரத்தையே தப்புன்னு இப்போ சொல்கிறான். ஏன் சொன்னான், பீஷ்மாச்சாரியார் மரணப்படுக்கையில் இருக்கிற போது பாரத யுத்தமெல்லாம் முடிஞ்ச உடனே தர்மம் சொன்னார். ஆறு பஞ்ச பாண்டவாளுக்கு, கிருஷ்ணனும் பக்கத்தில் இருக்கான், திரௌபதியும் நிற்கிறா. அவர் தர்மம் சொல்லின்னு இருக்கிற போது ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் திரௌபதி சிரிச்சா. என்ன சிரிக்கிற பொண்ணேன்னு கேட்டார். இல்லை தர்மம்லாம் நல்லா சொல்கிறேள், அன்றைக்கி என் புடவை பறி போகிற போது இங்கே இந்த தர்மமெல்லாம் எங்கே போச்சுன்னா. கேட்ட கேள்வி கரெக்டு தானே, நீ சொன்னது வாஸ்தவம். நான் இப்போ திருதராட்சனோட இருந்தேன், திருதராட்சன் போட்ட உப்பை சாப்பிட்டேன், அதனால் நான் அதர்மத்துக்கு துணை போனேன். இப்போ அர்ஜுனன் பானம் போட்டவுடனே கெட்ட ரத்தமெல்லாம் போயிடுத்து, இப்போ சுத்தமாக எடுத்து என்னோட ரத்தம். ஏன்னா அவள் அம்மா கங்கை வந்து ஜலம் விழுந்தது, கங்கா ஜலம் குடித்தாச்சுன்னா சுத்தமாயிடுமே, அதனால் பேசுகிறேன்னார். இதுலேருந்து தான் நான் ஒரு விளக்கம் கண்டுபிடிச்சேன். அவன் ஏன் இப்போ இன்றைக்கி சுத்தமாக பேசினான் கர்ணன்? அவன் அர்ஜுனன் விட்ட பானத்தில் பீஷ்மர் சுத்தமானார். இந்திரன் மகன் அவன். குந்தி வரத்துக்கு முன்னால் தான் இந்திரன் வந்து கவச்ச குண்டலத்தை வாங்கினான், கெட்ட ரத்தமெல்லாம் கீழே சிந்திடுத்து. அப்போ இந்திரன் அவனை பியூரிஃபை பண்ணான். இந்திரனோட பையன் அர்ஜுனன் பானம் போட்ட பானத்தில் பீஷ்மாச்சாரியார் சுத்தமாலான்னா, ஏன் இந்திரனோட கிருபையினால் கர்ணன் சுத்தமாகப்படாது. அதனால தான் குந்தி தேவிட்ட சொல்கிறான், பானுமதி புடவை பிடிச்சி இழுத்த தப்பு. நம்முடைய மதம் தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் எப்போவுமே திருந்தணும்னு நினைக்கிறோம், உயிரை விடுற போதாவது திருந்தணும்னு, புரிஞ்சுதா? அதனால தான் இந்த இந்திரன்ட்ட கவச்ச குண்டலம் கொடுத்ததுக்கு அப்புறம் குந்தி தேவியை பார்த்ததுனால தான் குந்தி தேவியை பார்த்து சொல்கிறான். 2வது வரம் கேட்டானே, நான் தான் உன் மூத்த பையன்னு சொல்லிடாதே, தர்மபுத்திரன் ராஜ்யத்தை எனக்கு கொடுப்பான், நான் அதை துரியோதனுக்கு தான் கொடுப்பேன், அவன் அயோக்கியன் அவனுக்கு தரப்படாதுங்கிறான். அவன் உண்மையிலுமே துரியோதனன்ட்ட பிரியமாக இருந்திருந்தானே, ஆனால் குந்தி தேவியை டிக்ளேர் பண்ணு, நான் தான் மூத்தவன்னு, அவள் பாட்டுக்கு இந்திரபிரஸ்தத்தை ஆளட்டும், இவா பாட்டுக்கு அஸ்தினாபுரத்தை ஆளட்டும், நான் அங்க தேசத்தை ஆண்டுக்கிறேன்னு சொல்லுவேன் இல்லையோ? ஏன் சொல்லலை? சொல்லியிருக்கலாமோ இல்லையோ? அப்போ அவனுக்கு பிடிக்கலை. யார? துரியோதனை. எப்போ கவச்ச குண்டலத்தை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் பானுமதி புடவை பிடிச்சது இழுத்து தப்புன்னானோ துரியோதனம் பண்ணுறாங்க. அப்போ ஏன் துரியோதனோட சண்டை போட்டான்? சரீரத்தை எப்படி இருந்தாலும் விட போகிறோம், லோகத்தில் இதைத்தான் வேண்டுவான், அதனால் இருக்க. அவன் தான் கர்ணன் கிருஷ்ணனை பார்த்தா பெருமாளை சேவிச்சா மோட்டத்துக்கு போனான். அவன் பாருங்க எவ்வளோ பெரிய சுயநலவாதி பாருங்க. துரியோதனனோட இருந்துண்டு அவன் தானமெல்லாம் பண்ணி அவன் நல்லவன்னு பேர் வாங்கிட்டான். தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே நல்லவார்கள், நல்லவாளாக இருப்பவர்கள் பொல்லாதவாளோடையும் பழகுவார்கள். பொல்லாத வாழ்க்கையும் காரியத்தை சாதிச்சுப்பா. அது கர்ணன் இல்லை, தர்மபுத்திரன் இல்லை, ராமன் இல்லை, எல்லாரும் தான். ஆனால் அவன் நல்லவான்னு பேர் வாங்கிப்பா. தெரிஞ்சுக்கோங்க, லோகம் அப்படி தான். இப்போ கர்ணன் தான் நல்லவன்னு பேர் வாங்கிட்டு போயிட்டான், தானம் பண்ணிவிட்டு. அதுக்கு உதாரணம் நீதி வெண்பால தெரிஞ்சுக்கோ.
இந்த நாக்கு தான். ஆமாம், நாக்கை சுற்றி 32 பல் இருக்குது. நம்ம சாப்பாடு போடுறோம், பல்லு தான் அரைச்சி கொடுக்கறது. புரியுறதா? பல்லுக்கு டேஸ்ட்டு தெரியாது. பல்லு அரைச்சி கொடுக்கறது, நாக்கு சாப்பிட்றது. நாக்குக்கு அரைக்க தெரியாது. பல்லு பொல்லாதது. இப்படி அரைச்சி தர பல்லே நீ நாக்க தெரியாமல் நீட்டினா கடிச்சிடும். புரியுறதா உனக்கு? நாக்கு தப்பாக பேசினா 32ஐயும் தட்டி போடுவேங்கிறான். பொல்லாத வாழ்க்கை தான் கஷ்டம். பார்த்தியா, இந்த நாக்கு இதில் வேடிக்கை நேரமோ, நாக்கு தான் சாப்பாட்டை ருச்சி பார்த்து சாப்பிட்டது, பல்லு அரைச்சி கொடுத்தது. இதை பாருங்க, நமக்கு நல்லது பண்ண பல்லுக்குத்தான் சொத்தை வரும். கடைசிக்கு பாரு, வயசாக ஆக பல்லு தான் விழருது, நாக்கு விழுந்ததா? பார்த்தியா? இப்போ நாக்கு நல்லவன்னு பேர் வாங்கிட்டு பொல்லாத பல்லிட்ட உபயோகப்படுத்திக்கிறத. இப்படி தான் நல்லவா. இந்த நல்லவான்லாம் எவன் பேர் வாங்கிறானோ அவன்கிட்ட அயோக்கியத்தனம் இருக்கும். அது வெளியில் தெரியாது. ஆமாம், ஏன்னா பாரு, இப்போ பல்லுக்கிட்டனா வாங்கிட்டது அது. அது மாதிரி கர்ணன் பாரு, துரியோதனன் அவனை அங்க நாட்டுக்கு அதிபதி ஆக்கினா. அவன் சுயநலமாக பண்ணான் அர்ஜுனனை ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணான்? அதைத்தான் உபயோகப்படுத்திக்கிட்டான். கடைசியில் ஏமாந்தது யாருன்னா துரியோதனன். ஆமாம், ஏமாந்து போயிட்டானே. அவன் தன்னை ஆதரிக்கிறான்னு நினச்சிட்டு ஆதரிக்கவே இல்லையே. குந்தி தேவி வந்த உடனே நான் தான் மூத்தவனை டிக்ளேர் பண்ணுன்னு சொல்லியிருந்தானா செஞ்சோற்று கடன் கழிக்கிறான்னு அர்த்தம். சரி, அப்போ கர்ணனுக்கு விஸ்வரூபம் காட்ட போகிறார். இப்போது புண்ணியத்தை வாங்கிட்டு அப்படி விஸ்வரூபம் பார்க்குற போது, கிருஷ்ணா என்னோட நண்பன் துரியோதனையும் கூப்பிட்றேன், அவனுக்கும் காட்டுன்னு சொன்னானா? சொல்லலையே சார். சபையில் துரியோதனுக்கு விஸ்வரூபம் காட்டுறார், அவன் பயப்படலை. ஏய், இவன் பகவான்ரா, நீ கும்பிடுன்னு சொல்லலையே. அவன் பாட்டு கும்பிட்டுட்டு போயிட்டான், அவனும் கிருஷ்ணனும். இது பீஷ்மரும் துரோணரும் அவனுக்கு சொல்லலையே. சொன்னாளா? அதனால தான் தெரிஞ்சுக்கோங்க, நீ நல்லவான்னு நினச்சி எப்போ பழகிறையோ நீ அவள்கிட்ட இருக்கிற நல்லதை எடுத்துண்டு ஒதுங்கணும். புரிஞ்சுது? அதுதான் இந்த உலகத்திலேயே யார்கிட்டையுமே பழகிற போது, நேற்றுக்கே சொன்னேனே, தாமரையில் தண்ணி மாதிரி இருக்கணும், தேனும் தண்ணும் தொட்டாப்பில் இருக்கணும். புரிஞ்சுதா உனக்கு? யார்கிட்டையும் ஈஷிக்கப்படாது. ஈஷின்டா பல்லு சொத்தையாக போன மாதிரி தான் ஆகும். தெரிஞ்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா மனைவி கணவன் பையன் பொண்ணு, யார்கிட்டையுமே தாமரையில் தண்ணி மாதிரி இரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதுக்கு தான் உதாரணம் தரார். கேட்டுக்கோ. சமயக்கார மாமி இருப்பா, பணக்கார ஆழத்தில் சமைப்பா, ஸ்ரத்தையாக சமைப்பா. அவ சமையல் பண்ண போனதுலேருந்து அவத்தில் குழந்தை பிறந்து அந்த குழந்தைய இடுப்பில் வச்சு கொஞ்சுவா, தான் குழந்தை மாதிரி. ஆனால் பரமஹம்சர் நேரமாக வியாக்கியானம் பண்ணுறார், ஆனால்னு அட் எனி டைம் அந்த ஆற்றுலேருந்து அவள் ராஜினாமா பண்ண ரெடியாக இருப்பாள். புரியுறதா உங்களுக்கு? இவா தான் அழுவா. அவள் ரிசைன் பண்ணா. 25 வருஷம் வேலை பார்த்துட்டு இனிமேல் என்னால் முடியாதுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆறாத்தில் அவாத்தில் தான் அழுவா. இவள் அழமாட்டா. ஏன்னா இவளுக்கு பிள்ளை பொண்ணெல்லாம் உத்தியோகத்துக்கு வந்தாச்சு, இவளும் பணத்தை சேர்த்து வச்சுருக்கா. புரிஞ்சது? இவையும் அழறா, அழமாட்டா. அந்த மாதிரி இருங்கோ. வாழ்க்கையின் தத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்கோ. யார் நல்லவன் என்றால் இவன் நல்லவன் என்பதை புரிந்து கொண்டவனே நல்லவன். அப்போ தானே நம்ம நல்லவனாக நடந்துக்க முடியும். தெரிஞ்சுக்கோங்கோ. யாரும் நம்மகிட்ட பிரியமாக இருந்துண்டு நமக்கு எல்லாம் பண்ணணும்னு செய்ய மாட்டா. அதை முதல்ல உணர்வோ.
ரொம்ப பேர் நினச்சிருங்கள், பண்ண மாட்டான். தாமரை இலை தண்ணீர் போல் இருங்கள் தயவு செய்து. இதுதான் கர்ணனோட கேரக்டர். கர்ணன் செஞ்சோற்றுக்கடன்லாம் கழிக்கலை, அவன் பண்ணுறான். அப்படின்னா பீஷ்மாச்சாரியார் பண்ணாரா? எல்லாரும் அவ வேலையை பார்த்துன்னு போனான். தெரிஞ்சுக்கோங்க, யார் பண்ணா? ஒருத்தரும் பண்ணலையே. அவா நல்லவன்னு பேர் வாங்கிட்டு தர்மத்தை கடைபிடிச்சின்னு போனான். அதுதான் இதை உணராமல் பொல்லாதவர்கள் கெட்டு போகிறார்கள். நல்லவனே கெட்டு போகிறான். நான் அவரை ரொம்ப நல்லவன் நம்பினேன் சாருங்கிறான். கடைசியில் பார்த்தா கவுத்துருவோம். நம்ம யாரை ரொம்ப நல்லவன்னு நம்புகிறோமோ அவன் தான் கவுத்துருவோம். அதனால் தயவு செய்து பகவன் நாமாவை தவிர, பகவானை தவிர யாரையும் நம்பாதே. நீ எப்போ நம்பினையோ உன் ஆத்மாவையே நம்பவில்லைன்னு அர்த்தம். அப்போ எல்லாரோடையும் பழகாதேன்னு சொல்லலை, அதையும் சொல்லிட்டு இருக்கேன். நல்லவன் எப்படி பல்லோட பழகிறானோ அது மாதிரி பழகு. அதை கற்றுக்கொள்ளுங்கள். முதல் நாள் 2 நாள் யுத்தம் நடந்தது. 3ஆம் நாள் பீஷ்மரையே கொல்றதுக்கு கீழே இறங்குறான். பீஷ்மாச்சாரியார் கும்பிட்டார், என்னை கொல்ல வரையே நான் என்ன ஹிரண்யகசிபுவார் ராவணனா? கிருஷ்ண பரமாத்மா தேர்லேருந்து குதிக்கிற போது மேலே இருக்கிற அங்கவஸ்திரம் கீழே விழுந்தது. அது தாண்டிண்டே ஓடினார். ஏன்னா போர்க்களத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னவன் எடுத்துட்டான். அப்போ தான் பூமாதேவி பூமியை பொழந்துண்டு, நீ இப்படி எடுக்க மாட்டேன்ட்டு எடுத்தையே, பூபாரம் தீர்க்கிறேன்னு எங்கிட்ட சொன்ன அதை மீறுவியான்னா, அதுக்கு தான் துண்டை தாண்டி காமிச்சான். ஏன் சக்கரத்தை எடுத்தான்னு வியாக்கியானம். பீஷ்மாச்சாரியார் யுத்தத்துக்கு வரத்துக்கு முன்னால் சபதம் பண்ணார். போர்க்களத்தில் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் வச்ச கிருஷ்ணனை எடுக்க வைப்பேன்னு அவர் சபதம் வச்சார். ஒரு சத்திரியன் சபதம் வச்சு நிறைவேற்றுறன்னா அவன் நரகத்துக்கு போவான். தன் பக்தன் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு அவர் ஆயுதம் எடுத்தாராம். ஏன்னா இவருக்கு நரகம் கிடையாது. வைஷ்ணவத்தில் வியாக்கியானம் சொன்னால், தன் வார்த்தையை தானே பொய்யாக்கி பக்தன் வார்த்தையை மெய்ப்பிக்க ஆழி எடுத்தான்னா. பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ண அர்ஜுனன் சொன்னான், நான் அவரை கொல்றேன்னா. 10ஆம் நாளன்று மரணப்படுக்கையில் கீழே விழுந்தார். சிக்கண்டியை வச்சு பானம் போட்டான். தாகமாக இருக்கு அர்ஜுனான்னார். தலையணை வேணும்னார். பானம் போட்டான். தலையை தூக்கி வச்சான். தாகமாக இருக்குன்னா பானம் போட்டான். ஜலம் பூமியை பொழந்துன்னு மேலே வந்தது. எப்படி வந்ததுன்னு கேட்டான். ராஜாஜி வியாக்கியானம் பண்ணார், தன் பையன் மரணப்படுக்கையில் இருக்கான்னு கங்காதேவி ஓடி வந்தாளாம் அவன் வாய்க்கு. அப்போது ஒருத்தன் சொன்னால், போர்க்களத்தில் இரத்த வெள்ளம் எப்படி ஜலம் வந்ததுன்னு கேட்டான். கிருஷ்ணர் நின்றுருக்கார், அவன் திருப்படியில் தானே கங்கை உற்பத்தி ஆனது. அவன் திருவடி கிட்ட தான் பானத்தை போட்டான், கங்கை வந்துட்டா. புரியுறதோ? அப்போது பீஷ்மர் சொல்கிறார் துரியோதனன்ட்ட, உன் பக்கம் இருந்து நான் சண்டை போட்டேன் பாரு, அவன் தலையாணி கொடுத்தான், அவன் எனக்கு தாகத்துக்கு ஜலம் கொடுத்தான், சமாதானமாக போனார். மாட்டேன்ட்டான். எல்லாரும் போனதுக்கப்புறம் கடைசியில் ராத்திரி கர்ணன் வரான் பீஷ்மரை பார்க்கறதுக்கு. வா கர்ணான்னு கூப்பிடலை, அங்கதேசத்து மன்னனே வான்னு கூப்பிடல. எப்போவுமே கூப்பிடுற தேரோட்டி மகனேன்னும் கூப்பிடல. என்ன கூப்பிட்டார் தெரியுமா? வள்ளலேன்னு கூப்பிடல, குந்தி மகனே வான்னர். அரண்டு போனான். எப்படி தெரியும்? உனக்கு தெரியறதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். நாரதர் சொல்லிட்டார். நான் ஏன் உன்னை ஒதுக்கி வைத்தேன்னா, இன்றைக்கி 10ஆம் நாள் இன்றைக்கி நான் போயிடுவேன், அப்புறம் துரோணர் போயிடுவார், துரியோதனுக்கு பாதுகாப்பாக ஒருத்தன் இருக்கணுமேனு உன்னை தேக்கி வச்சேன்னர். புரிஞ்சுக்கோங்க, பெரியவா ஒரு காரியம் பண்ணால் அதில் அர்த்தம் இருக்கும். அதில் அர்த்தம் இல்லைன்னு இன்றைக்கி இளைஞர்கள்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. இப்போ சொன்னேனே, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு சின்னவாளுக்கு மாமியார் மாமனாருங்கன்னா வேண்டாங்கிறா. இப்போ அவள் எப்படி
காரியம் சாதிச்சுக்கணும்னு தெரியலை. புரியுறதோ? மாமியார் மாமனாரோடு இருந்தால் நம்ம கவலைப்பட வேண்டாம். பேரம்பேத்தி அவள் பார்த்துப்பா, ஸ்கூலுக்கு கொண்டு விடுவா, கூட்டின்னு வருவா. எவ்வளோ இருக்குது? நீ வேலைக்கு போனேன்னா இங்கே ஆற்றுல இட்லிக்கெல்லாம் அரைச்சி வைப்பா. இது இந்த நாட்டு பொண்ணு சனியன்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது இந்த காலத்தில். புரியும். மாமியாரை என்னம்மா நீங்கள் இல்லைன்னா ஏது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணால் போருமே ஒரு வினாடி. சொல்லு. அவன் நல்லா வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி உணர்த்தி எடுத்து வைப்பா, மடித்து வைப்பா. அவள் என்ன சொல்ல போகிறா? பொண்ணோட 10 நிமிஷம் ஃபோன் பேசணுங்க போகிறா. பேசி தொலைக்கட்டுமே. இல்லை மயிலாப்பூர்லேருந்து குரம்பேட்டில் இருக்கிற பொண்ணாத்துக்கு ஒரு 2 நாள் போகணும்பா. ஆட்டோ வச்சு அனுப்பிச்சி தொலை. சனி ஞாயிறு போயிட்டு வாங்க ஒன்று. என்ன போயிட்டு வரட்டுமே. இப்போ என்ன இப்போது போட்டுமே. இல்லை இந்த இப்போ தானே அன்லிமிட்டெட் கால்ஸ். மாமியாருக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடு, பொண்ணோட பேசி தொலைன்னு கொடுத்துரு. அவ்வளோதானே. என்ன எதிர்பார்க்க போகிறா? இந்த நாத்தனாருக்கு தீபாவளி பொங்கலுக்கு 100 ரூபா வச்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க போகிறா. அவ்வளோதானே. இது என்ன பெரிய சமாச்சாரம்? தெரிய மாட்டேங்கிறது ஒருத்தருக்கும். இந்த மாமியார் கிழங்களுக்கும் எப்படி அனுசரிக்கணும்னு தெரியல இந்த காலத்தில். 2 பேர் மேலேயும் தான் தப்பு. அனுசரணையாக வாழணும்னு தெரியலையே ஒருத்தருக்கு ஒருத்தர். நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, 2 பேரும் சேர்ந்தால் ப்ராப்ளம் வரத்தான் வரும். ஆஃபீஸில் வரலையா? உனக்கு மேல் அதிகாரி தொல்லை பண்ணலையா? கீழே வேலை பார்க்குறவன் தொல்லை பண்ணலையா? எங்கே இல்லை சொல்லு. பஸ்ஸில் உட்காண்டா பக்கத்தில் உட்காடுறவன் இப்படி இடிச்சுன்னு உட்காடுறான். சொல்லு. என்ன எங்கே ப்ராப்ளம் இல்லை சொல்லுங்க. அதனால நீங்கள் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், அனுசரித்து போகணும். இதை பண்ணவன் கர்ணன்,